வடசென்னையின் நிஜ மாறி காக்காத்தோப்பு பாலாஜியின் பகீர் பிளாஷ்பேக். அடைமொழி இல்லாத ரவுடியே கிடையாது என்ற இலக்கணத்துக்கு ஏற்ப சென்னை பிராட்வே காக்காத்தோப்பு பகுதியில் வளர்ந்து வந்ததால் காக்காத்தோப்பு பாலாஜி என்ற அடைமொழி இவருக்கு வந்துள்ளது. மாரி படத்தில் வரும் தனுஷ் போல புறா வளர்ப்பிலும் புறா பந்தயத்திலும் அதிக ஈடுபாட்டுடன் இருந்தவர் காக்காத்தோப்பு பாலாஜி. அவ்வப்போது சிறு சிறு அடிதடி பிரச்சனைகளிலும் இவர் ஈடுபட்டு வந்தார். தன்னை பார்த்தாலே பயம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பாவை முதல் முறையாக காக்காத்தோப்பு பாலாஜி ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்தார். பின்னர் யார் கெத்து என்ற போட்டியிலும் வடசென்னையை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டார். இதற்கு தடையாக இருந்த சதீஷ் என்பவரை 2009ஆம் ஆண்டு கொலை செய்தார். பில்லா சுரேஷ் என்பவரை வீட்டின் மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கி அவரது மனைவி கண்முன்னே வெட்டி படுகொலை செய்தார். இந்த கொலைகளால் இப்போது வரை காக்காத்தோப்பு பாலாஜியின் பெயர் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் செம்மர கடத்தல் பிசினஸிலும் கால் வைத்தார் அவர். தற்போது வடசென்னையை ஆட்டி படைக்கும் சம்போ செந்திலுக்கும் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் இடையே யார் பெரியவன் என்ற போட்டி சமீப காலமாகவே நடந்து வருகிறது. இதற்காக மாறி மாறி தாக்குதல் சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேனாம்பேட்டையில் வழக்கு ஒன்றில் ஆஜராகிவிட்டு ரவுடிகளான சிடி மணி மற்றும் காக்காத்தோப்பு பாலாஜி ஆகியோர் காரில் சென்றபோது தேனாம்பேட்டை அருகே நாட்டு வெடிகுண்டை காரின் மீது சம்போ செந்தில் வீசினார். அதில் அதிர்ஷ்டவசமாக இருவரும் உயிர் தப்பினர். போலீசாரின் கெடுபிடி காரணமாக கடந்த சில வருடங்களாக சம்பவத்திற்குள் நுழையாமல் ஸ்கெட்ச் போட்டு கதையை முடிக்கும் தொழிலையே காக்காத்தோப்பு பாலாஜி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. காக்காத்தோப்பு பாலாஜி மீது 5 கொலை வழக்குகள், அடிதடி கட்ட பஞ்சாயத்து என 59 வழக்குகள் காவல் நிலையங்களில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 12 முறை குண்டர் சட்டத்தின் கீழ் காக்காத்தோப்பு பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடைசியாக கடந்த 2021ஆம் ஆண்டு ஆயுத தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜி அதிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தவர்தான். பின்பு ஆஜராகவே இல்லை. போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாகவே இருந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார். 3 வருடமாக போலீசார் காக்காத்தோப்பு பாலாஜியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று அவர் தவிர்க்க முடியாத சூழலில் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.